அண்ட் இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு குட் ப்ரோக்ராமர் ஆகணும்னா, அதாவது ஒரு கிளவர் ப்ரோக்ராமர் ஆகணும்னா இந்த கமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதிடுவீங்க, நீங்களே ஒரு 2 மாதம் கழித்து உங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு பார்த்த உடனே புரியணும். ஸோ அந்த புரியணுன்னா நீங்கள் இடையில சம் ஹிண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். அதாவது இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து இதை குறிக்குது, அதுக்கு இந்த இடம் வந்து இதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கமெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் அப்படின்னா சொல்கிறது என்னென்னா, ஜஸ்ட் நான் வந்து 2 ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். இந்த 2 ஸ்லாஷ்க்கு அடுத்தது வர்றது எல்லாமே ஒரு நோட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஆட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏன்னா 2+2 அடிஷன். ஸோ இதை நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் சும்மா ஆட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த டபுள் கோட்ஸ்க்கு அதுக்கப்புறம் வர்றது எதையுமே நம்ம பிஹெச்பி வந்து இது வந்து ஒரு கோடாகவே எடுத்துக்காது. ஜஸ்ட் இதுக்கப்புறம் இருக்கிறது ஏதோ ஒரு வேர்ட்ஸ் அப்படின்றது விட்டுட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் வந்து 2 ஸ்லாஷ் போட்டு இது ஒரு சப்ட்ராக்ஷன், அண்ட் இது வந்து மல்டிப்ளை, அண்ட் இது வந்து div. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இங்கே என்ன செய்யுது அப்படின்றத இந்த மாதிரி நம்ம ஒரு சின்னதாக கமெண்ட் பண்ணி வைக்கலாம். அண்ட் இதில் மல்டிலைன், இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே மல்டிலைன் கமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு ஸ்டார் வைக்கிறேன். ஸோ நான் ஸ்டார் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடும். அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய கமெண்ட் இங்கே ஆரம்பித்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஒரு 2 லைனில் வந்துட்டு ஒரு ஸ்டார் வச்சு திரும்பி ஸ்லாஷ் வைக்கிறேன், எனக்கு மற்றதெல்லாம் பழையபடி ஆகிடும். இந்த பிட்வீன், ஸோ இது ஸ்டார்டிங் இது எண்டிங் இந்த கமெண்ட்ஸ்க்கு. ஸோ இதுக்கு இடையில நம்ம என்ன டைப் பண்ணாலும் அதை வந்து ஒரு நார்மல் கமெண்ட்டாக தான் எடுத்துக்கோம். இதுக்குள்ளே டைப் பண்ணுறது எதையுமே ஒரு பிஹெச்பி கோடாக கன்சிடர் பண்ணப்படாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் பெரிய டெஃபினேஷன் மாதிரி இதை இந்த ஒரு போர்ஷனுக்கு அடிக்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல அடிச்சுக்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் கமெண்ட், ஜஸ்ட் இந்த இடத்துல மல்டிலைன் கமெண்ட்ஸ். சூப்பர். ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் லைன் அண்ட் மல்டிலைன் கமெண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்ம கோட் என்ன செய்யுது அப்படின்றத மற்றவங்களுக்கோ இல்லை இந்த கோட்ஸை வந்து இன்னொரு ப்ரோக்ராமர் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம இதை ஜஸ்ட் டிசைன் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விதமாக இருக்க கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு இந்த மாதிரி பவுண்ட் சிம்பிள் வச்சா, ஸோ இதுவும் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்க்கு உரியது தான். ஸோ நீங்கள் டபுள் ஸ்லாஷை போடலாம், இந்த மாதிரி பவுண்ட் சிம்பிளும் வைக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி மல்டி லைன் கமெண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் நம்ம டெவலப் பண்ணுறோன்னா நம்ம கோட் என்ன செய்யுது அப்படின்றத தெளிவாக நம்ம இதில் எழுதி வச்சிட்டோன்னா நம்ம ஒரு 2 வாரம் ஒரு 3 மாதம் கழித்து நம்ம கோட் எடுத்து பார்த்தா கூட நம்மளுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத ஜஸ்ட் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த கமெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.